ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு அதை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்றைய தின பலன்கள் மற்றும் இன்றைக்கு நமது பொதுவான பலன்களாக காதல் சூழ்நிலை எப்படி இருக்கும், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நேரம், வியாபாரம், அலுவலக பணிகள் என வித்தியாசமான சூழ்நிலையில் பற்றின பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம வழங்கி இருக்கிறோங்க. இந்த வீடியோ துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டானதுங்க. அப்ப மற்ற ராசிக்காரர்களை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா மற்ற ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம். அது நமது பேக்கப் சேனலான ஜெயஸ்ரீ ராசி பலன் சேனல் மூலமாக அனைத்து ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை உள்ளடக்கிய வீடியோ வெளியிட்டு வருகிறாங்க. அந்த சேனலுடைய லிங்க் மேல ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன், அல்லது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே லிங்க் இருக்கும். அந்த கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்லேயே நமது ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலை கிளிக் பண்ணி நீங்கள் இணைந்து கொள்ளலாம். காதல், வியாபாரம், அலுவலக பணியில் பற்றின அனைத்து விதமான ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களை ஒரே வீடியோவில் நாம அந்த ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலில் வழங்கிட்டு இருக்கிறோங்க. மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் கொடுத்துருக்கேன் அந்த ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலில். ஸோ உங்களது கடகம் ராசி அப்படின்னா கடகம் அப்படின்ற பெயருக்கு நேரக்கூடிய டைம்லைனை கிளிக் பண்ண உங்க ராசி பலன் நீங்க பாத்துக்கலாம். அந்த மாதிரி 12 ராசிகளுக்கு உண்டான டைம்லைன் நான் கொடுத்துருக்கேங்க. அதில் நீங்க ஈஸியாக உங்க ராசி பலன்களை நீங்க டைரக்டாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் நண்பர்களே. ஒருவேளை நமது துலாம் ராசி நண்பர்களும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்கள் அல்லது நண்பர்களுடனான ராசி பலன்களை பார்ப்பதற்கு அந்த ஐ பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா யூடியூப் அல்காரிதம் காரணமாக நமது 12 ராசிகள், அதாவது துலாம், மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான தனித்தனி சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு வந்தோம். அதுல சில சேனல் தடைப்படுதுங்க. அந்த மாதிரி நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் தடைபடக்கூடிய ஒரு நேரம் வந்தது அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் இந்த பேக்கப் சேனலான ஜெயஸ்ரீ ராசி பலன் சேனல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்குங்க, அதை நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி அமைதுங்கிறத இப்ப பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூலை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் 3ஆம் நாள். இன்றைய தினம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை தினங்க ஆடி வெள்ளி தினம். மேலும் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அதனால இன்றைய தினம் மாலை நேரத்துல சிவன் கோயில்களில் சிவபெருமனுக்கும் நந்திதேவனுக்கும் ஸ்பெஷலான அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெறும். அதில் நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களது கஷ்டங்கள் நீங்குவதற்கு சிவனர்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. ஸோ மற்ற தெய்வத்தை நீங்கள் அந்த பிரதோஷ தினத்தில் வழங்கக்கூடாது, பிரதோஷ நேரத்தில் வழங்கக்கூடாது. மாலை நேரத்தில் நீங்கள் மற்ற தெய்வத்தை வழங்காமல் சிவபெருமனை வழிபடுவது தாங்க இன்றைக்கி சிறந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு அளிக்குங்கிறது மறந்துடாதீங்க. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 10ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 8ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய யோகம், தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இருக்குங்க. குறிப்பாக வியாபாரத்தில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபார ரீதியாக நீங்க நிறைய நன்மைகளை பெற முடியும். அதனால நீங்க எந்த விதமான முயற்சிகளையும் வியாபார ரீதியாக இன்னைக்கு தாராளமாக நிறைய செய்யலாம். உங்களுக்கு பழைய பாக்கிகள் எதுவும் வசூலாகாமல் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி வியாபார ரீதியாக கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராகக்கூடிய வகையில் பழைய பாக்கிகள் எப்பொழுது வசூலாகும். அதனால உங்களுக்கு பரவசம் கூடும் நண்பர்களே. இதனால என்ன ஆகும்னா நீங்களும் கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து முடித்து நிம்மதி பெற முடியும். அந்த நிம்மதி வாழ்க்கையில ரொம்ப அவசியம். அந்த மாதிரி நல்ல தருணங்கள் இன்று தினம் ஏற்படுங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் உங்களுக்கு பணம் தரணும் அந்த லிஸ்ட் எடுங்க. அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது நீங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். அதனால உங்களுடைய பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்க எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி அந்த அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு திட்டமிட்டு செயல்படுங்கள். உங்களுக்கு வெவ்வேறு வகையில நல்ல ஊக்கமும் உற்சாகமும் தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். எனவே ஊக்கமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு பிறக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கும். அதனால ஆரோக்கியம் சீராகும். நவீனமான சில பொருட்கள், லேட்டஸ்டான டெக்னாலஜி சம்பந்தமான சில பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் சில பேருக்கு அமைந்துள்ளதுங்க. ஸ்போர்ட்ஸ்ல இன்னைக்கு புதிய அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில நீங்க தாராளமாக இன்னைக்கு ஈடுபடலாம். மேலும் இறை வழிபாடுகள், தெய்வீகம் சம்பந்தமான காரியங்களை கூட ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சேரும். ஆன்மீக பணிகள் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்று தினம் காரிய வெற்றிகள் அதிகரிக்கிறதுனால நிறைய காரியங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும்
உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் ரொமான்ஸ் உணர்வுகளுக்கு பஞ்சமே இருக்காது நண்பர்களே. இன்றைய தினம் ஒரு நல்ல தகவல், ஒரு குட் நியூஸ் உங்க காதலிட்டிருந்து வரதுனால இன்றைய நாள் வந்து காதல் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்கக்கூடிய நல்ல எண்ணம் வந்து மேம்படக்கூடிய நல்ல தருணங்கள் உருவாகும். மிக அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களே, இன்றைய தினம் நீங்க அலைச்சல்களை பார்க்காம புதிய முயற்சிகள் நிறைய செய்யுங்க. உங்களுக்கான நிறைய வெற்றிகள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளாக உத்தியோக பணிகளை இன்று இன்றைய தினத்தில் அனுபவிக்க முடியும். நல்ல செய்திகள், சுபமான செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. ஏற்கனவே இருக்கக்கூடிய பகைமை நிலை, கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாறக்கூடிய யோகம் இருக்குங்க. சில விஷயங்கள் வந்து தேவையில்லாம நீங்க பேசி ஏதாவது வம்பு வழக்குகளோட சில பேர் பகைமை உணர்வோடு இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்களை இப்போ மனசு மாறி பகைமை உணர்வை மறந்து விட்டு உங்க கூட வந்து சேர்ந்துக்குவாங்க. பக்குவமா பேசுங்க. உங்க காரியங்களை சாதிப்பதற்கு அந்த பக்குவமான பேச்சு உறுதுணையாக இருக்குங்க. புதிதாக அசைய சொத்துக்கள், வீடு, மனை, நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான நீங்க ஏற்பாடு செய்த சில திட்டங்கள் இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அற்புதமான ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதற்காக தியானம், யோகா போன்றவற்றை செய்து இன்றைய தினத்தை நீங்கள் இன்னும் சிறப்பாக ஆரம்பிக்கலாம். அது உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொண்டு வந்தது நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் உங்கள் அணுகுமுறையில் தாராளமாக இருக்கணும். குடும்பத்தோட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட்டு அபரிமிதமான அன்பை குடும்பத்துக்கு வழங்கினால் அது திரும்ப உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. சிறந்த ஒரு நாள். நீங்கள் அதிகமான வெற்றி பெற்ற மனிதர்கள் கூட இருக்கிறது இன்னும் சிறப்பாக உங்களது ஐடியாக்களை வந்து லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணிக்க உதவியாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, ரொம்ப அப்டேட்டடாக இருக்காங்களோ அந்த மாதிரி நபர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் நண்பர்களே. பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாக அமையும். ஆனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாங்க. பயணங்களின் போது செலவுகளை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு நாளுங்க. நல்ல பழைய நினைவுகள், அதாவது சந்தோஷம் தரக்கூடிய பழைய நினைவுகளை உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் இன்று தினம் அசைப்படலாம். அந்த பழைய ரிமார்க்கபிள் மெமரிஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக மாறும். உங்களது மாலை பொழுது இன்பமாக கழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் உங்கள் மனம் குறைந்த வாழ்க்கை துணையோட நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பழைய விஷயங்களை, நல்ல சந்தோஷமான விஷயங்களை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுங்கள். மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். ஆரோக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம். காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் தயங்காமல் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நல்ல ஊக்கமான ஒரு நாள். இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக அது அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ப்ளூ கலர் வந்து பயன்படுத்துங்க. மேலும் நம்பர் 8 வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுங்க. சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் அலைச்சல்களை சந்திப்பீங்க. அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுங்கள். இன்றைய தினம் வெற்றிகள் உண்டு. அலைச்சல்களை தவிர்க்க முடியும். சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் விளையாட்டு தொடர்பான ஸ்போர்ட்ஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். மேலும் இறை வழிபாடுகள் குறித்த சில தன்னார்வ பணிகள் அல்லது ஆன்மீகம் சார்ந்த பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொண்டு நிம்மதி பெற முடியும். நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாள். விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ், நவீனகரமான சில தொழில்நுட்பங்கள் பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பொருட்சேர்க்கை ஏற்படுங்க. உடல் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் குறையும். அதனால சந்தோஷம் கூடும். மேலும் உங்களுக்கு இயல்பாகவே ஊக்கம் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம் நிறைய உற்சாகம் உங்களுக்கு அதிகரிக்கும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தாம நீங்கள் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் குடும்பத்தில் இல்லாமல் இருந்தாங்கன்னா அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே துலாம் ராசி அன்பர்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜெயசூரிய ராசி பலன் சேனல் அந்த பேக்கப் சேனல் வந்து ஷேர் பண்ணலாங்க. அதனுடைய லிங்க் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எண்டு கார்டில் வரும். மேலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியிலும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நடுவில் ஐ பட்டன்லேயும் வந்திருக்குங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜெயசூரிய ராசி பலன் சேனலை நீங்கள் பார்த்துக்கலாம். எதுக்காகனா அதில் மற்ற ராசிக்காரர்களுடைய பலன்கள் 12 ராசிகளுக்கும் ஒரே வீடியோவில் வந்து பலன்களை வழங்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நான் வெயிட் பண்ணி மற்ற ராசிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் யார் ராசியை பார்க்க முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு இல்லையா அந்த வீடியோவில், அதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசி பெயர் இருக்கும். அந்த ஒவ்வொரு ராசிக்கும் பெயருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய டைம் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களுடைய ராசி பலன்களை நீங்களும் பார்த்துக்கலாம். நமது ஜெயசூரிய ராசி பலன் சேனலுக்கும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது 2 சேனலுக்கும் ஆதரவு தரக்கூடிய, ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய நண்பர்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைது அப்படின்ற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஃப்ரைடே.